கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இல்லது இப்படி எப்பவாவது ஒரு முறை தேர்தல் வருகிறது. தேர்தலில் வென்று போன பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கலாம். அதற்கு இடையில் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திக்கலாம் என்று இருப்பது, மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே செயல்படுவது, சேவை செய்வது மக்கள் அரசியல். ஆனால் இந்த கட்சிகள் தேர்தலில் நின்று வென்று வந்த பிறகு அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கும். இதைத்தான் அறிவார்ந்த எனது சொந்தங்களே, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் என் தாயின் மீது, என் உயிர் தமிழின் மீது, என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள். தேர்தல் அரசியல் எப்படி? பெண்கள் ஓட்ட வாங்கணும், என்ன செய்யலாம்? பெண்கள் அதிகமா யார் ஓட்டு போடுறாங்க? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போடுறதில்லை. ஏன்? புருஷன் குடிக்கிறான், புள்ள குடிக்கிறான், குடிச்சு குடும்பத்தை நாசம் பண்றான், பொண்டாட்டி தாலி இருக்கிறான், ஆத்தா கழுத்துல இருக்க தாலி அத்துக்கிட்டு போய் குடிக்கிறான், குடிக்க காசு இல்லைன்னா மனைவியை கொலை பண்றான், சொத்தை விற்கிறான். இப்ப என்ன செய்யலாம்னு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு போடுறதில்ல. அப்ப என்ன செய்யலாம்? குடும்ப தலைவிக்கு 1000. இது என்னது? தேர்தல் அரசியல். இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரியில் படிக்க போற பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இளைஞர்கள் மொத்தமும் சீமானுக்கு ஓட்டு போடுகிறார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு போடுகிறார்கள். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. சீமானுடைய அப்பன் அண்ணாதுரையோ கருணாநிதியோ தொடர்ச்சியாக பரம்பரையாக பதவியில் இருந்து வந்தவன் அல்ல. அவன் பின்னால் நிற்பவன் எவனும் அரசியல் தலைவனின் வாரிசும் அல்ல. ஆடம்பரம் படோடவம் எதுவும் இல்லை. முட்டுச்சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மூத்தர சந்தில் விட்டாலும் கத்துகிறார்கள், மேடை இருந்தாலும் கத்துகிறார்கள், இல்லை என்றாலும் கத்துகிறார்கள். ஆனால் மக்களின் மீது அக்கறையோடு கத்துகிறார்கள். அதனால் ஈர்க்கப்பட்ட எண்ணின பிள்ளைகள் சீமான் முன்னாடி திரள்கிறார்கள். அப்ப என்ன பண்ணலாம்? கல்லூரிக்கு செல்கிற இளம் பெண்களுக்கு எப்படி ஒரு பேரு? புரட்சி பெண் திட்டம் 1000. எப்படி இருக்கு பாருங்க. 60 ஆண்டுகால ஆட்சி, 60 நூற்றாண்டுக்கு மேலான ஆட்சி, திராவிடர்களின் ஆட்சி. 1000 ரூபாய்க்கு எங்க அம்மா கையேந்திரா, 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையேந்திரா. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது, வளர்ச்சியில வருது, நவீன தமிழகத்தில் வருது, நவீன தமிழ்நாட்டை படைத்த சிற்பிகளின் செயல்பாட்டில் வருது. அப்ப இளம் பெண்ணுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? புரட்சி பெண். இது புரட்சி பெண்ணா? 1000 ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திடுவார்கள். இந்த திட்டம் இது என்னது? தேர்தல் அரசியல். பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தா ஆம்பளை பிள்ளைகள் கோச்சுக்குவாங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு பாட்டு போடணும், பிறந்த நாளைக்கு இல்ல காதலிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு கொடுக்கணும், அல்ல பிடிச்ச நடிகர் அவன் நேசிக்கிற தலைவர் படம் வந்துருது, அதுக்கு படம் பார்க்கணும் காசு, இல்லைன்னா கோபத்துல மாத்தி போட்டுருவான். இவனுக்கு போடுறதுக்கு சீமானுக்கு போட்டுடலாம்னு நினைப்பான். அப்ப என்ன பண்ணலாம்? அவனுக்கு தமிழ் மகன் 1000. ஏன் அங்க திராவிட மகன் வரல? வெறுப்புல மாத்தி சீமானுக்கு போட்டுருவான். ஏன்னா திராவிடம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி பகுத்து கிழித்து வகுத்து பெயர் வச்சாலும், எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது. திருட்டு திருட்டு உருட்டு, கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு, மொத்தமா சேர்த்தால் திராவிடம். விடம் என்றால் என்ன? விஷம்.
குடித்தால் என்ன பண்ணுவாய்? செத்து போவாய். திராவிடம் தீராத கொடிய விஷம். அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்? அப்பவும் செத்துத்தான் போவாய். இதுதான் திராவிடம். விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது? உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு, உங்க கூட பிறந்ததுக்கு கத்திட்டாது நின்று செத்து போறோம். வேற என்னதான் செய்ய முடியும்? ஆனாலும் நீங்க இங்க பாருங்க, ஓடு போடாம போ, ஆனா விட்டுட்டு போய் ஒண்ணு மட்டும் நினைக்காத. இங்க பாரு, ஆண்டு ஒண்ணு இருப்பவன் ஆண்டவன் எல்லாரும் விட்டு போயிட்டான். ஆனா சிங்க மாட்டன் நின்று நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி வா. திராவிடனா தமிழனா? எப்படி மதுராம் பாரு, திராவிடனா தமிழனா சண்டை. இப்ப இதெல்லாம் என்ன? தேர்தல் அரசியல். ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு 5000 தேர்தல் அரசியல். 2500 தேர்தல் அரசியல். 2500 1000 தேர்தல் அரசியல். 2500 1000 கொடுக்க முடியல, 103 ரூபாய் தேர்தல் அரசியல். 5000 2500 1000 வெறும் 103. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது. அப்படியே வருது, அப்படியே வருது. 45,000 கோடி சாராய வியாபாரம். டாஸ்மாக் பிசினஸ். இங்கே சட்டசபையில நிதி அமைச்சர் 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு அரசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இது எதுல வருது? வளர்ச்சியில் வருது, வளர்ச்சியில் வருகிறது. இது என்னது? நாச அரசியல், தேர்தல் அரசியல். இதெல்லாம் தேர்தல் அரசியல். தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்தம், அது பெரிய சாதனை. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்மெண்ட்ல வருது. தேர்தல் அரசியல். இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வச்சு கொளுத்தி விட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல். தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் எடுக்கிற அரசியல். இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல்.